இன்னைக்கும் சூப்பரான அப்டேட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ப்ரோ கபடி லீக் கமல் போயிட்டார். விஜய் சேதுபதி அது என்ன வரலையே, சீசன் வரலையே. பரவாயில்ல, ஆரம்பிச்சுங்க. சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த சீசன் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இருக்கேன். என்ன பிரச்சனை எல்லாருக்கும் வீட்டில், அது ரிவ்யூ போய் ஆரம்பிச்சிடாதீங்க. சூப்பர். நம்ம வீடியோ ஓகே 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 உங்களுக்காக நிறைய விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. நான் உள்ளே வந்திருக்கேன்றதால ஆன்லைன் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமாக 2 பசங்க பாவம் தத்தளிச்சிட்டு இருக்கானுங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ ஓகே, இன்றைக்கி அப்டேட் என்ன காத்துட்டு இருக்குன்னா ப்ரோ கபடி லீக் இருக்கு இல்லையா, ஸோ அதில் சூப்பரான அப்டேட் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹாக்கி டீம் பற்றி நியூஸ் இருக்கு. ஓகே, எஸ், ஹாக்கிலேருந்து அப்டேட் காத்துட்டு, செஸ், சூப்பர், பேட்மிண்டன் இருக்குல்ல. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து அஸ்வின் நம்ம பையன் வந்து சாதிச்சிருக்காப்புல, புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறக்காப்ப என்னன்றத டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே அது ஓகே. அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சேது அடிப்பாங்கண்ணே. சாரிடா. ஆலினால் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நீதி. நல்லா இருக்கியாப்பா? ஓகே ஓகே ஓகே. துப்பாக்கி எப்படி இருக்கு? ஸோ அந்த வெயிட் தாங்க முடியுதா? தாங்க முடியுது. தாங்குவீங்க. ஓகே, நீங்க தாங்கிட்டீங்க, நாங்க தாங்க மாட்டோமா என்ன? சூப்பர். உங்கள் இடத்துக்கு நான் போயிருக்கேன். நீங்கள் இருந்த இடம் வந்து எப்படி இருக்குது ஃபீல் உங்களுக்கு? அதாவது அங்க இருந்தா நான் வந்தேன், இப்போ நீங்க அங்க போயிருக்கீங்க. வேற வழி இல்லைண்ணா, படம் நமக்கு இல்லைன்னா நம்ம அந்த பக்கம் போயிட வேண்டியதானே. ஸ்போர்ட்ஸ் சேனல் தானே. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. ஸோ ப்ரோ கபடி லீக் அப்படின்னாலே எல்லாரும் வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு காரணம் என்னன்னா, எப்படா சீசன் 11 ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி சீசன்லாம் ஏற்படுத்தின இம்பாக்ட் அண்ட் இந்த சீசன் வந்து ஏலம் வந்து பயங்கரமாக ஏற்படுத்தின இம்பாக்ட் தான். எல்லா பிளேயர்ஸும் புதுசாக இருக்காங்க அண்ட் டிஃப்ரெண்ட் மூவோட காத்துக்கிட்டு இருக்காங்க. யார் டைட்டில் எடுக்க போகிறா அப்படின்ற ஆர்வத்தையும் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டீமோட ஸ்ட்ரென்த்தை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். நம்ம இடையில நிறைய பேசிகிட்டு இருந்தோம் ப்ரோ கபடி லீக்கை பற்றி. அதெல்லாம் தாண்டி கேப்டன்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து புனேரி பல்தான்ஸ் தெரியல, தெரியுமே, கேப்டன் சாம்பியன்ஸ் பண்ணிட்டாங்க. எஸ், லாஸ்ட் இயர் கேப்டன்சி பண்ணி கப்பு வாங்கி கொடுத்த அஸ்லாம் இனந்தரே வந்து திரும்பவும் கேப்டன்சி பண்ணுறாரு. எஸ், அவரை கேப்டனாக ரீடைன் பண்ணியிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டவே பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. அஸ்லாம் இனாம்தாரை பொறுத்த வரைக்கும் ஒரு யங்ஸ்டராக உள்ளே எடுத்து அவரை க்ரூம் பண்ணி இப்போ கேப்டன் ஆக்கியிருக்காங்க. லாஸ்ட் டைம் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் அப்படிங்கிறதுனால அவரையே திரும்பவும் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அஸ்லாம் இனாம்தார் தான் பர்ஃபெக்ட் சாய்ஸ் அந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே யங்ஸ்டரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ரோஹித் குமாரை வந்து ஒரு அசிஸ்டன்ட் கோச்சாக அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றியுமே நம்ம நியூஸ் சொல்லியிருந்தோம். ஸோ புனேரி பல்டன் இந்த வருஷமும் ஏதோ ஒரு பெரிய முடிவோட இருக்காங்க. அவ்வளோதான், அவங்க வந்து போன வாட்டி ஜெயிச்சதால பிளான் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி இதே மாதிரி நம்ம பிளான் பண்ண அடிச்சிடலாம் அப்படின்ற மென்ஷனில் இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அஸ்லாம் பாய் பார்த்து செய்யுங்க. ஏன்னா இப்போதான் நம்ம தமிழகத்தை சேர்ந்த அஜித் குமார் வி அப்படிங்கிற ஒரு டைனமிக்கான ரைடர் எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி அவங்க கிட்ட மோஹித் குயாத், ஆகாஷ் சிண்டே, ஆதித்யா சிண்டே அண்ட் தென் நம்மளோட பங்கஜ் மொஹித்யான்னு சொல்லிட்டு நிறைய பிளேயர்ஸ் அங்கே இருக்காங்க. அஸ்லாம் இனாம்தாரோட கேப்டன்சி திரும்பவும் வந்திருக்கு. அபினேஷ், சங்கேத் அண்ட் கூடவே கௌரவ் காட்ரி மாதிரியான டிஃபென்ஸும் அங்கே இருக்கு. இவ்வளோதான், இத்தனை பிளேயர் வச்சிருக்கோம், ஏன் திரும்ப இவங்க கப்படிக்க மாட்டாங்கன்றத மைண்ட் செட் இருக்கு. சூப்பரா நிதிஷே. சரி விடு, அடுத்த அப்படி நீ சொல்ற. நீங்களே சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல, நீ சொல்ற. நீங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். நீ சொன்னாதான் கரெக்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. என்னன்னா இது பெங்கால் வாரியர்ஸ்ல 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறீங்க. அதே மாதிரிதான். ஸோ அங்க வந்து கேப்டன் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்த 2 லெஜெண்டரி ஜாம்பவான் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு பயங்கர கன்ஃபியூஸ் போயிட்டு இருக்கு. நீ இரு மச்சான் அவர் சொல்ல, நீ இரு மாமான் அவர் சொல்ல, 2 பேரும் மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. வேற யாரும் கிடையாதுங்க. அதாவது மணிந்தர் சிங் இந்த பக்கம் வந்து அவங்களோட ஸ்டார் ரைடரா இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து சுல்தான் ஃபசலை வந்து கேப்டன் ஆக சொல்றாரு. ஆனா ஃபசலோ இல்ல இத்தனை வருஷம் நீ தான் இருந்திருக்க, நீயே கேப்டன் ஆக அப்படிங்கிறாரு. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேரும் தான் மெயின் பிளேயர்ஸ். மணிந்தர் சிங்கை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர், அந்த டீமோட ஸ்டார் ரைடர் அவர். ஸோ அவர் தான் இதுக்கு முன்னாடியும் கேப்டனா இருந்திருக்காரு. அப்படிங்கும்போது சுல்தானோட சாய்ஸ் வந்து மணிந்தரா இருக்கட்டும் அப்படிங்கிறது. பட் மணிந்தர் சைடு இருந்து பார்த்தோம் அப்படின்னா சுல்தான் ஃபசல் அட்ராச்சி ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் ஓவராலாக பார்க்கும்போது ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் அண்ட் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் நம்பர் 1 டிஃபெண்டர் பிகேஎல் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஃபசல் அட்ராச்சி தான். சுல்தான் சொல்லி தான் தெரியணுமா என்ன, நீங்களே இருங்க சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு மணிந்தர் சிங்கும் சொல்லியிருக்காரு. இப்போ 2 பேரும் என்னதான் முடிவு எடுப்பாங்கன்னு தெரிஞ்சாங்க. எஸ், இந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக மணிந்தர் சிங் வந்து ரிவீல் பண்ணிட்டாரு. ப்ரோ கபடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் சொல்லிட்டார் யார் கேப்டன் அப்படிங்கிறது. ஒரு வழியாக இப்போ வந்து ஃபசல் தான் கேப்டனாக இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் டீம் வந்து அதாவது கிளப் வந்து அனௌன்ஸ் பண்ணல. பட் மேக்ஸிமம் சுல்தான் ஃபசல் அட்ராஜி தான் கேப்டன்சி எடுக்க போறாரு அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. கண்டிப்பா இந்த டைம் கொஞ்சம் ஃபேவரட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளவுதான், இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும் போது கண்டிப்பா இவங்க 2 பேருக்குள்ள நீயா நானா அப்படின்றதுலாம் கிடையாது. நீ இரு நான் இருந்தா சொல்றாங்க. ஆனால் மேட்ச்னு வந்தா வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ண போறாங்க தெளிவாக தெரிஞ்சு. பட் உண்மையாக சொல்றேங்க,
பிகேஎல் களை கட்ட போகுதுங்க இந்த வருஷம் டெஃபினட்டாக மாட்டு. இதே பெங்கால் வாரியர்ஸ்ல இருந்து இன்னொரு அப்டேட்டுமே இருக்கு. ஆஹா, அதாவது அவங்க ரீசெண்டாக ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. அந்த விஷயம் இப்போதைக்கு பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, முன்னாள் ப்ரோ கபடி பிளேயர் ரிஷாங் தேவடிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் இப்போ ப்ரீ சீசன் கேம்ப் நடந்துட்டு இருக்குல்ல பெங்கால் வாரியர்ஸ், அதில் வந்து அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. பிளேயர்ஸ் கூட அவர் வந்து ஆக்டிவாக இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் என்னன்னா, மேபி அவரும் ஒரு அசிஸ்டன்ட் கோச்சாவோ இல்லை மென்டாராவோ டீமில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த ப்ரோ கபடி லீக் சீசன் லெவன்லேயே ஆல்ரெடி 2 பிளேயர்ஸ், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் குமார் ராய்னு சொல்லிட்டு பட்னா பைரட்ஸோட பிளேயர், முன்னாள் பிளேயர் இப்போ அசிஸ்டன்ட் கோச் ஆயிட்டாரு. ரோஹித் குமார் முன்னாள் பிளேயர் இப்போ அசிஸ்டன்ட் கோச் ஆயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஏன் ரிஷாங் தேவடிகாவும் வரக்கூடாது அப்படிங்கிற கேள்விக்குறிகள் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்போ வந்து தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்றாங்களோ இல்லையோ இன்ஸ்டா லைவ் வரத வேலைய வச்சிட்டு இருக்காங்க. திரும்பவும் சொல்றேன், எல்லா கபடி பிளேயர்ஸும் மேக்ஸிமம் தமிழ்நாடு பிளேயர்ஸ் லைவ் வருவாங்க. சந்திரன் ரஞ்சித் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன வந்து நீங்கள் ஏலத்தில் எடுக்கலடா நிறைய பேர், அதனாலேயே தமிழ் தலைவாசில் உள்ள பூந்து நிறைய பேரை சம்பவம் பண்ண போகிறேன். மேட்ல பாருங்க, இங்க எதுவும் நான் பேசுறதா முடிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சுட்டு சந்திரன் ரஞ்சித் போயிட்டாரு. என்னெல்லாம் பண்ண காத்திருக்காரு. ஆனா அந்த கோவம் இருக்கு இல்லையா, அந்த கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா அவரை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கும். சும்மா சொல்லுவார் ஒருத்தவர். எஸ், அது வந்து நல்லா இருந்துச்சு பார்க்க. அந்த லைவ் நானுமே பார்த்துருந்தேன். ஸோ ப்ரோ கபடி அப்படிங்கிறது இப்போ அடுத்தடுத்து வந்து கேப்டன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே தான் இருக்கு. அதை கண்டினியூஸாக நாங்களுமே அப்டேட் பண்றோம். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ எல்லா டீம்ஸும் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா டீம்ஸும் இப்போதைக்கு ப்ரீ சீசன் கேம்ப் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற அப்டேட் மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க. அடுத்த அப்டேட் கொடுத்து அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல்காக உலகமே காத்துக்கிட்டு இருக்கு. நவம்பர் மாசம் இல்ல டிசம்பர் மாசம் ஓப்பனிங்ல வந்து ஏலம் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரீடென்ஷன் பண்ண டீடைல்ஸ் இன்னும் ஓரிரு நாட்கள்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓரிரு நாட்கள் ஓரிரு வாரம்ங்கிறது ஒரு மாசமா போயிட்டு இருக்கு. அதுதான் போயிட்டு இருக்கு. பட் ஆனா இப்ப அபிஷியலா சொல்லிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஜெய்சாவா சொல்லிட்டு. ஜெய்சாலாம் இப்ப பிஸியா இருக்காரு. வராது அக்டோபர் கொடுத்திருக்காங்க. ரீடென்ஷன் எத்தனை பேர் இப்ப எத்தனை பேர் ரீடைன் பண்ணுவாங்க, அதுதான் தேவையான. அக்டோபர்ல தான் அந்த அப்டேட் வரும். வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். அப்ப டிசம்பர்ல தான் ஏலம் வரும். வெயிட் பண்ணி அதையும் தெரிஞ்சுப்போம் நம்ம. ஓகேங்களா, ஐபிஎல் ஒரு பக்கம் போகட்டும். ஆனா இது என்ன நியூஸ் அப்படின்னா, இப்போதைக்கு பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பாரா ஒலிம்பிக்ல வந்து மெடல்ஸ் வின் பண்ணா பாரா ஷட்லர்ஸ், அதாவது பாரா பேட்மிண்டன் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே 50 லட்சம் 5 மெடல் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருந்துச்சு. அவங்க 5 பேருக்குமே 50 lakhs அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுல 3 பேர் தமிழகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். இது ஒரு நல்ல விஷயம் தான் தம்பி. இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னா பின்னாடி வர பிளேயர்ஸ்க்கும் நல்ல ஒரு பயங்கரமா இருக்கும். அடுத்த வாட்டி இந்த வாட்டி நான் பயங்கரமா மெடல்ஸ் அறுவடை பண்ணிருக்காங்க இல்லையா, இவங்களை விடுங்க. சாதிச்சுட்டு இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கள பத்தி சொல்லுங்க. ஸோ அடுத்த அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, செஸ் ஒலிம்பியாட் 2024 நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து மெடல்லாம் ஜெயிச்சுட்டு நாடு திரும்பும் போது எல்லாருமே பயங்கரமான வரவேற்பு கொடுத்தாங்க. அதை பார்க்கும் போதே செம்மையா இருந்துச்சு. ஏன் மெடலோட வந்தவங்களை எப்படி வெல்கம் பண்றாங்க பத்தியா? ஏன்னா அது ஹிஸ்டாரிக் வின். இது வரைக்கும் இந்தியாவில் மெடலை வின் பண்ணது கிடையாது. அது ரெண்டுமே கோல்டு தட்டி தூக்கியிருக்காங்க அப்படிங்கும் போது ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய மூமெண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஹாக்கி வந்து ஏசியன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2024 அடிச்சு தூக்கியிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க ஜெர்மனி கூட 2 போட்டி அப்படிங்கிறத ஆட போகிறாங்க. ஸோ ஜெர்மனி டூர் வர போகிறாங்க. இங்கே டெல்லியில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. அக்டோபர் 23, 24 2 போட்டி நடக்க போகுது. ஸோ அதுவும் பார்க்கறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லிக்கா? சரி ஃபஸ்ட்டு சென்னை எஃப்சி மேட்சை போய் சென்னையில் பார்ப்போம்.